வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நாம் எம் அசீம் முகமது, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 3ஆம் திகதி முதல் அரசு சேவை முழுமையாக வழமைக்கு. எரிவாயு தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்ய இன்னும் 3 வாரங்கள் தேவை என்கிறது லிட்ரோ நிறுவனம். இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களின் விலை அதிகரிப்பு. முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்கிறார் ஆபீஸ் நசீர். வாருங்கள் இணைந்து தீர்ப்போம் என்கிறார் சாணக்கியன். சீசெல்ஸில் இலங்கையரின் மரணம் கொலையா தற்கொலையா? விசாரணைகள் ஆரம்பம். டெல்மிக்ரோன் சுனாமி தொடர்பில் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அரசு சேவையினை எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் வழமை போல் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாத நபர்களை கைது செய்வதற்கு உளவு பிரிவு அதிகாரிகளை கடமையில் ஈடுபடுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 5,86,183 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 14,962 பேர் மரணித்துள்ளனர். எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் அரசு சேவையினை வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான சுற்று நிரூபத்தை உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதற்கமைய ஜனவரி 3ஆம் தேதி காலை தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைத்து புது வருடத்தில் அரசு சேவையினை ஆரம்பிப்பதற்கு உறுதிமொழி ஏற்கும் நடவடிக்கை இடம்பெற உள்ளது. அதேபோன்று தற்போதைய கொரோனா நிலைமைகள் தொடர்பிலும் தொடர்ந்தும் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் வைத்தியர்களூடாக அரச ஊழியர்களை தெளிவுபடுத்துமாறும் குறித்த சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் சுமார் 1 வருட கால பகுதிக்கு மேலாக கட்டுப்பாடுகளுடன் முன்னெடுக்கப்பட்டு வந்த அரச சேவையினை மீள வழமைக்கு கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பண்டிகை காலத்தில் கொரோனா பரவல் மற்றும் நுகர்வு காரணமாக மக்களின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. உளவு பிரிவு அதிகாரிகள் தொடர்ந்தும் விசேட கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் நடவடிக்கை 24 மணி நேரமும் முன்னெடுக்கப்படுகின்றது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேல் மாகாணத்தில் இவை தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அக்டோபர் மாதம் முதல் நாடு படிப்படியாக இயங்க தொடங்கியதை அடுத்து தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பை காண முடியவில்லை. இதற்கு மக்கள் வழங்கிய பங்களிப்பு உதவியாக அமைந்தது. எனினும் இந்நிலையை தொடர்ந்தும் பேண முடியும் என கூற முடியாது. சர்வதேச ரீதியில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து காணப்பட்ட நாடுகளில் கூட தற்போது தொற்றாளர்கள் அதிகரித்து வருகின்றனர். அடுத்து வரும் நாட்களில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் நிறுவனம் ஒன்று பரிசோதனையின் போது தொற்றாளர் ஒருவர் இனங்காண தற்போது வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய கட்டாயம் தொற்று நோயல் பிரிவுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இனங்காணப்பட்ட தொற்றாளர்கள் அறிவிக்கப்படாமையினால் மாபெரும் அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். இதன் மூலமே உண்மையான தொற்றாளர்களின் எண்ணிக்கையை இனங்காண முடிகின்றது. தொற்றாளர்களின் எண்ணிக்கை உண்மையில் அதிகரித்தால் அதனை கட்டுப்படுத்த முடியாது போய்விடும். கொரோனா தொற்றின் போது சுகாதார பணியாளர்கள் தமது கடமைகளை புறக்கணித்தால் எந்தவொரு சர்வதேச அமைப்பும் எமக்கு உதவி அளிக்காது என அமைச்சர் கஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளது. இது மிகவும் பாரதூரமானதென உலக சுகாதார அமைப்பின் பிரதானி டெட்ரஸ் அதனம் கெப்ரேயஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இதன் பாரிய அபாய நிலைக்கு தற்போது முகம் கொடுத்துள்ளன. அதிகளவான தொற்றாளர்கள் நாளாந்தம் அடையாளம் காணப்படுகின்றனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் அமெரிக்காவில் 4,60,784 புதிய கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பிரான்சில் 2,08,099 பேர் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது ஐரோப்பிய நாட்டில் ஒரு நாளில் அடையாளம் காணப்பட்ட அதிகூடிய தொற்றாளர் எண்ணிக்கையாகும். இதற்கு மேலதிகமாக டென்மார்க், போர்த்துகல், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலும் தற்போது தினசரி அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தில் மீண்டும் ஒருமுறை அதிக கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை நேற்று பதிவாகியது. ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் திரிவு அந்நாட்டில் வேகமாக பரவி வரும் நிலையில் தொற்றாளர்களும் அதிகளவில் அடையாளம் காணப்படுகின்றனர். அந்நாட்டில் நேற்றைய தினம் புதிதாக 1,83,370 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர்.
இதற்கு முந்தைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இது 53,000 பேரால் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. லிட்ரோ எரிவாயு விநியோகத்தை வழமைக்கு கொண்டுவர இன்னும் 3 வார காலங்கள் தேவை என அந்நிறுவன தலைவர் தெரிவித்தார். தற்போது பயன்படுத்தும் ஆனால் முழுமையாக பயன்படுத்தாத பச்சை நிற சீல் அகற்றப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களை முகவர் நிலையத்தினூடாக மீள பொறுப்பேற்கப்படும் என லாஃப் எரிவாயு நிறுவனம் தெரிவிக்கிறது. சந்தைக்கு எரிவாயு விநியோகம் மற்றும் பகிர்ந்தளிப்பு நடவடிக்கையினை வழமைக்கு கொண்டுவரும் செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக லிட்ரோ நிறுவன தலைவர் தெஷார ஜெயசிங்க தெரிவித்தார். லிட்ரோ எரிவாயு நிறுவனம் சமையல் மற்றும் வணிக எரிவாயு சிலிண்டர் தயாரிப்பு மற்றும் பகிர்ந்தளிப்பு நடவடிக்கையினை துரிதப்படுத்தி வருகின்றது. எல்பி கேஸ் நிரப்புவதற்காக கொண்டு வரப்படும் சகல சிலிண்டர்களும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு சிலிண்டர்களை பழுது பார்க்கும் செயற்பாட்டுக்காக அனுப்பும் போது அதற்கு தேவையான தொழில்நுட்ப உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கும் லிட்ரோ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எதிர்வரும் சில தினங்களில் 1,80,000 லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் சமனி பத்திரகே தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களின் நிறையை பரிசோதித்து அதனை மீண்டும் பணம் கொடுத்து கொள்வனவு செய்ய லாஃப் எரிவாயு நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை எரிவாயு அளவு கலவை மாற்றத்துக்கு முன்னர் அது தொடர்பில் நுகர்வோரை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அந்நிறுவனத்துக்கு உரித்தானதென இலங்கை தர கட்டளைகள் நிறுவனம் தெரிவிக்கின்றது. சந்தைக்கு விநியோகிக்கப்பட்ட பயன்படுத்தப்படாத எரிவாயு சிலிண்டர்களை மீள பொறுப்பேற்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த 17ஆம் திகதி உத்தரவிட்டது. இலங்கை தர கட்டளைகள் நிறுவனத்தின் கட்டுப்பாடுகளுக்கு அமைய மாத்திரம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த 2 எரிவாயு நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டது. இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று 12 நாட்கள் கடந்துள்ள போதும் சந்தைக்கு போதுமான அளவு எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க குறித்த 2 நிறுவனங்களும் தவறியுள்ளன. ගෑස් අවුත් තමයි දෙන්නේ කියලා තමයි කියන්නේ. ඊයේ උදේ 8:00 11:00 ගෑස් නෑ. ඉතින් ඉඳලා ගියා යන්නේ. දැන් උදේත් ආවා අදත් නැත්තේ හැරිලා යන්න වෙන්නේ. ගෑස් ඒ කියන්නේ ආවේ නැද්ද මොකක්ද අයියේ තත්ත්වේ? දවසින් දවස යනවා. ඉඳලාම සමානයක් ආවා මේ පස් නිමිෂේ වෙනවා. எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் அதனுடன் தொடர்புடைய விபத்துக்கள் காரணமாக மக்கள் மண்ணெண்ணெய் பயன்பாட்டை நோக்கி நகர்ந்தாலும் தேவையான அளவு மண்ணெண்ணெயும் கிடைப்பதில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் மூடுவதற்கு நேரிட்டாலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாதென எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் உக்கிரமடைந்துள்ள அந்நிய செலாவணி கையிருப்பு பிரச்சினை காரணமாக கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வது பிரச்சினையாக மாறியுள்ளதால் சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை எதிர்வரும் 3ஆம் திகதி முதல் மூடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான கச்சா எண்ணெயை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உருவானதன் பின்னர் ஜனவரி 30ஆம் திகதிக்கு முன்னர் சுத்திகரிப்பு பணியை மீள ஆரம்பிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன முகாமைத்துவம் தயாராக உள்ளது. இலங்கைக்கு நீண்டகால கச்சா எண்ணெய் விநியோக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள சிங்கப்பூர் நிறுவனம் கச்சா எண்ணெய் விநியோகத்தை ஜனவரி மாதம் 26ஆம் திகதி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவிக்கிறது. சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயன்படுத்தப்படுகின்ற மர்ஃபன் வகையைச் சேர்ந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கு 90 நாட்களுக்கு முன்னர் குறித்த நிறுவனத்துக்கு அதனை அறிவிக்க வேண்டும். அதேபோன்று அவசர கொள்வனவுக்காக மாற்று கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு அந்நிய செலாவணி இருப்பு பிரச்சினையாக உள்ளதாக எரிசக்தி அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. எவ்வாறாயினும் சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் நாட்டின் தேவையில் 14% பெட்ரோலையும் 29% டீசலையுமே விநியோகிக்கிறது. அதனால் சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாதென எரிசக்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் பால்மாவின் விலை அதிகரித்துள்ளமை காரணமாக இலங்கையிலும் பால்மாவின் விலையை அதிகரிக்க நேர்ந்ததாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. அதற்கமைய பால்மா 1 கிலோ பாக்கெட்டின் விலை 150 ரூபாவினாலும் 400 கிராம் பாக்கெட்டின் விலை 60 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது.
මිල තීරණය වෙන්නේ ලෝක වෙළඳපොලේ තියෙන சர்வதேச சந்தையில் காணப்படுகின்ற ஏலத்தின் மூலமே பால்மா விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. கடந்த 8 வாரங்களாக இந்த ஏலத்தின் போது விலை படிப்படியாக அதிகரித்தது. இப்புதிய விலை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் பால்மாக்களை புதிதாக இறக்குமதி செய்ய வேண்டி ஏற்படாது. பழைய விலைக்கு விலை மனு வழங்கினால் பாரிய நட்டத்தை ஏற்க வேண்டி ஏற்படும். அவ்வாறு நிறுவனத்தை கொண்டு செல்ல முடியாது. அதன் காரணமாகவே விலை அதிகரிப்பை மேற்கொண்டோம். සංශෝධනය කරේ. அதற்கமைய 1 கிலோகிராம் பால்மாவின் புதிய விலை 1345 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் புதிய விலை 540 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. සමාගම් වල සමහරක් සමාගම් වල சில நிறுவனங்களிடம் தொகை கையிருப்பு இல்லை. அவை கிடைத்தவுடனேயே புதிய விலை தொடர்பான திருத்தம் மேற்கொள்ளப்படும். தொகை இருக்கின்ற நிறுவனங்கள் இன்று முதல் புதிய விலையில் பால்மாக்களை சந்தைக்கு விநியோகிப்பார்கள். වෙළඳපොළට නව මිලට නිකුත් වෙයි. சில வர்த்தகர்கள் பால்மாவை மறைத்து வைத்துள்ளதாக தெரிவித்து அவர்களுக்கு எதிராக மக்கள் இவ்வாறு எதிர்ப்பு வெளியிட்டனர். ඒක මොකද මාත්‍ය අපි වෙලා නාට්‍යංග රස්තාව කරන මිනිස්සු නැහැ කියනවනේ මාත්‍ය. හා ඒගොල්ලන්ගේ සල්ලි ඒගොල්ලන් ණයට මොනවත්වත් ගත්තේ නැහැ. අපි ඉල්ලන්නේ සල්ලි දීලා බඩු තියාගෙන නැහැ කියනවා. දැන් දෙන්න දැන් ආන්නකො. ඔව් පිටි තිබ්බා. ආන්න මාත්‍ය. පිටි දෙන්න. නැහැ කිව්වා. අර අන්න. අන්න. ඔය පිටි. හරි. දැන් පිටි දිනවනේ. ඒක මොනවද දෙන්නකො. දෙන්න කියනවා මාත්‍ය අපි. අපි දෙන්න නැහැ කියනවා. එකක් දෙන්න. එකක් දෙන්න. අනන මේ චුට් කර. දැන් තමයි හම්බුනේ මාත්‍ය. මේ තියෙන බඩු. ඔර කිව්වලා දැන් හම්බුණා මාත්‍ය. ඕකලන් තමයි අපිට පිනක් කරේ මාත්‍ය. කාන වැඩි කරලත් පිටි නෑ කොහොම වුණත් පිටි නෑ. අද දිනේ අපේ පාරිභෝගික අධිකාරිය இன்றைய தினம் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் தலைவரின் ஆலோசனைக்கு அமைய இன்றைய தினம் புறக்கோட்டை தொகை மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களை சோதனைக்கு உட்படுத்தினோம். அங்கு தேவையான அளவு பொருள் உள்ளதென்பது தெரிய வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் பால்மா மற்றும் கோதுமை ஆகியவற்றை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த முறைப்பாடு தொடர்பிலும் ஆராய்ந்தோம். நுகர்வோருக்கு அந்த பொருட்களை பகிர்ந்தளிக்கவும் நடவடிக்கை எடுத்தோம். பொருள் தட்டுப்பாடு இல்லை. தேவையான அளவு பொருட்கள் உள்ளன. எனினும் சில விற்பனையாளர்கள் தமது வழமையான வாடிக்கையாளர்களுக்கு பொருள் வழங்குவதற்கு ஏனையோருக்கு இல்லை என்று கூறுகிறார்கள். පාරිභෝගිකයන්ට භාණ්ඩ නිකුත් කරන්නයි. பால்மா விலை அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் பாவனையாளர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய வேலை திட்டத்தின் தலைவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 2003 අංක 9 දන්න 2003 ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர் அதிகார சபை சட்டத்திற்கு அமைய ஒரு பொருளோ அல்லது சேவையோ அத்தியாவசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டால் அதற்கு கட்டுப்பாட்டு விலையை அறிவிக்க முடியும். இன்று சகல அத்தியாவசிய பொருட்களின் கட்டுப்பாட்டு விலையும் நீக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை அமுல்படுத்தப்படாத பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சபை எதற்கு என்ற கேள்வி எமக்கு எழுகிறது. මොකටද කියලා අහන ප්‍රශ්නේ අපි දැන් මේ අවස්ථාවේ මේ ආණ්ඩුවෙන් අහනවා. මේ රටේ මිනිස්සු අසරණ වෙලා ඉන්නේ ඒක. ඒ පැත්තේ ප්ලාස්ටික් කෝප්පට ගෙවන්න ඕන. ஊழியர்களுக்கு பணம் வழங்க வேண்டும். மறுபுறம் பிளாஸ்டிக் கோப்பைகளை பணம் கொடுத்து கொள்வனவு செய்ய வேண்டும். இதனை எம்மால் செய்ய முடியாது. அதனால் நாம் சிற்றுண்டி சாலைகளில் பால் தேநீர் வழங்குவதை நிறுத்தியுள்ளோம். பால் தேநீருக்கான விலையை இதனை விடவும் அதிகரிக்க முடியாது. தற்போது கூட 65 முதல் 70 ரூபாய் வரை பால்மா தேநீர் விற்பனை செய்யப்படுகிறது. இப்போது இருக்கின்ற விலை அதிகரிப்பினூடாக அதனை மேலும் 10 ரூபாவினாலாவது அதிகரிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்ய முடியாது. මේ ආනයනික කිරිපිටි இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்படும் நிலையில் தேசிய பால்மாக்களின் விலையையும் அதிகரிப்பார்கள். காரணம் அதற்கு அதிக கேள்வி நிரம்புகிறது. මේ රටේ පාරිභෝගිකයන්ට එක ගන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. මේ මොහොතේ இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை அதிகரிப்பதற்கு தற்போது தீர்மானித்துள்ள போதிலும் மேல்கோ நிறுவனம் பால்மா விலையை அதிகரிக்காது இருப்பதற்கு தீர்மானித்துள்ளது. அதேபோல் திரவ பாலின் விலையையும் நாம் அதிகரிக்கப் போவதில்லை. இதேவேளை ராஜாங்க அமைச்சர் டி.பி. ஹேரத் பெல்வத்த பால்மா தயாரிப்பு தொழிற்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். திரவப்பால் நுகர்வை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு விவசாயிகளையும் பொதுமக்களையும் ஊக்குவிக்கும் செயற்பாட்டை நாம் முன்னெடுக்கவுள்ளோம். சீசெல்ஸில் இலங்கையர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சீஷெல்ஸின் லாடிகு தீவில் உள்ள நிர்மாணத்துறை நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்த 47 வயதான இலங்கையர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நபர் சில தினங்களாக பணிக்கு சமூகம் அளிக்காத நிலையில் குறித்த நிறுவன அதிகாரிகள் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று சோதனை செய்துள்ளனர். அதன்போது குறித்த நபர் அறைக்குள் வீழ்ந்து கிடந்ததை கண்ட அவர்கள் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையூடாக உயிரிழந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது.
இந்நபர் கழுத்து நெரிக்கப்பட்டதால் உயிரிழந்திருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. பௌத்த தகவல் கட்டமைப்பை மக்கள் மயப்படுத்தும் நடவடிக்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. பௌத்த விவகார திணைக்களம் தயாரித்த குறித்த தகவல்கள் dva.gov.lk எனும் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன. அரச நிறுவனங்களை டிஜிட்டல் மயமாக்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் புத்த சாசன, மத விவகார மற்றும் கலாசார அமைச்சராக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கமைய இவ்வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய நாடு முழுவதும் உள்ள சகல விகாரிகளினதும் தகவல்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த இணையதளத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகமையிலிருந்து குருநகல் வரையான பகுதி எதிர்வரும் 15ஆம் தேதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட உள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 2ஆம் கட்டமான இப்பகுதி 40 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். சுற்றாடல் மற்றும் சமூக பாதிப்புகளை குறைக்கும் வகையில் நகர் பிரதேசங்களை விட்டு குறித்த வீதி அமைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். 4 மரங்குகளை கொண்ட குறித்த வீதி இலங்கையில் அமைக்கப்பட்ட மிகவும் வனப்பான அதிவேக வீதி பகுதியாக கருதப்படுகிறது. மேரிகம, நாகலகமுவ, தம்பொக்க, குருநாகல் மற்றும் எக்கபிட்டிய ஆகிய நிலையங்களில் பணம் செலுத்தும் கரும பீடங்கள் உள்ளடங்கலாக 5 இடைமாற்றல் மத்திய நிலையங்களுடன் இந்த வீதி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 137 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தேசிய நிதியை பயன்படுத்தி தேசிய ஒப்பந்தக்காரர்களூடாக இவை நிர்மாணிக்கப்பட்டதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். கடந்த காலங்களில் இலங்கை முஸ்லிம்களின் பிரச்சினைகள் தொடர்பில் சகலரும் வாய்மூடியிருந்ததாகவும், எனினும் தற்போது அதனை மாற்றி அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தி அதற்கான தீர்வினை நோக்கிய புதிய அரசியல் வழிமுறைகளை கையாள்வதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் தெரிவித்தார். வசந்தம் டிவியின் தீர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். பிரதேச செயலகத்துக்கு குறைந்தது 25% காணிகள் நியாயமான முறையிலே வழங்கப்பட வேண்டும். 4 முஸ்லிம் பிரதேச செயலகங்களுக்கும் தமிழ் டிஎஸ் ஆஃபீஸர் கட்டாயம் நியமிக்கும். அதே போன்று 4 முஸ்லிம் டிஎஸ் 4 தமிழ் பிரதேச செயலகங்களுக்கு நீங்கள் உங்களால் நியமிக்க முடியுமாக இருந்தால் அது பேசித்திருக்கிறவர்கள் இந்த எத்தனையோ வேக்கண்ட் இருக்கு. இதை ஏன் நீங்கள் அரசுடன் மிகவும் நாங்கள் அரசோடு மிகவும் தெளிவாக இவற்றை கதைத்திருக்கிறோம். கதைத்ததன் பயனால் தான் உங்களுக்கு தெரியும் என்ற மோஷன் போட்டு ஒரு கிழமையாக டீலிமிட்டேஷன் கமிட்டி சேர்மன் உடனடியாக மட்டக்களப்பு கச்சேரி ஜிஏயும் இந்த கோரளைப்பற்று மத்தி டிஎஸ் முசமிலையும் அதே போன்று கிரான் டிஎஸ்ஐயும் இங்கு களமுக்கு வரவழைக்கப்பட்டாங்க ஒரு கிழமையில். அது நாங்கள் இன்னைக்கு பிரேரணையை கொண்டு வந்து பேச போனத்தினுடைய விளைவு. இன்னைக்கு முஸ்லிம்கள் எத்தனையோ மீனவர்கள் இருக்காங்க, கடல் எல்லை அவங்களோட பிரதேச செயலகத்தில் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. கடந்த நல்லாட்சி அரசில் உங்களது கட்சியின் தலைவர் ஒரு அமைச்சராக இருந்தார். ஆனால் ஏன் அவரால் அதனை இவ்வாறான பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருந்தார்? அது அவர்கிட்ட தங்க போகணும். கட்சி தலைவர் அல்லவா? கட்சி தலைவர்கிட்ட அது யாரா இருந்தாலும். நீங்க ஏன் 10 வருஷமா பேசல? நாங்க 10 வருஷமா இதான் சொன்னேன். வடக்குல தான் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். எத்தனையோ பயணம் காணி பிரச்சனை கதைச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய அரசியல் தீர்வு என்ன என்று தெரியால் அதை சொல்லக்கூட தகுதி இல்லாத அல்லது வாயில்லாமல் வாய் மூடப்பட்ட நிலையில் இருந்த அரசியல் தவறை நாங்கள் எங்களுடைய எம்பிமார் எல்லோரும் ஒருபோதும் விட போவதில்லை. தமிழ் முஸ்லிம் பாராது தமிழ் பேசும் மக்களாக ஒன்றாக இணைந்து மக்கள் பிரதிநிதிகள் கைகோர்க்கும் போது எமது உரிமைகளை பேரம் பேசி வென்றெடுக்கக்கூடிய காலம் உருவாகும் என தீர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். கிறிஸ்தவ மக்கள், தமிழ் மக்கள், இஸ்லாமிய மக்கள், மலைய தமிழர் நாங்கள் இலங்கையிலே 30% மேல் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாருங்க. இன்று நீங்கள் பார்த்து நாங்கள் இரு சமூகம் ஒன்றா சேர்ந்தால் எவ்வளவு பலமாக இருக்கலாம். நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற இதிலே நாங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் சில முன்னேற்றகரமான சிங்கள சக்தியுடன் நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் போட்டிட்டால் வடக்கு கிழக்கிலே மட்டுமில்லை இலங்கையிலே எங்களுடைய பாராளுமன்றத்தில் எங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். நாங்களே ஒரு தீர்மானிக்கும் சக்தியா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரு சமூகமும் சேர்ந்து நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU, அதாவது உங்களுடைய சமூகத்தின் இந்த பிரச்சனைக்கு இந்த சமூகத்தின் இந்த பிரச்சனைக்கு ரைட் நாங்கள் நாங்கள் இரு சமூகம் பேசி நாங்கள் இதுகளை தீர்த்து வைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் சில ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு ஒரு தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக.
வெளிநாடுகளை நம்பியிராது இலங்கைக்குள் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே சுபிட்சத்தின் நோக்கு வேலை திட்டம் ஜனாதிபதியினால் கொண்டுவரப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். காஞ்சிராங்குடா பகுதியில் சௌபாக்கியா உற்பத்தி கிராம வேலை திட்டத்தின் கீழ் 100 செங்கல் உற்பத்தியாளர்களுக்கு கொடுப்பனவு மற்றும் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 18 பயனாளிகளுக்கு வீட்டு திட்ட நிதியினை வழங்கும் நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டு ஜனாதிபதி அதிபர் கோத்தபய ராஜபக்ச அவர்களுடைய எண்ணத்தில் தான் சுவிட்சத்தின் நோக்கு தேசிய வேலை திட்டம், சுவிட்சமான எதிர்காலத்தை மக்கள் உருவாக்கி கொடுப்பது. அதிலேதான் இங்கே சொன்னது போல சௌபாக்கியா உற்பத்தி கிராமம், அதே போன்று உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம், அதே போன்று பாடி சௌபாக்கியா நீர்ப்பாசன திட்டம் என்று பல கிராமப்புற வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது. நோக்கம் என்னவென்றால் நீங்கள் வழியாக விளைய கொள்ள வேண்டும் மக்களே, நீங்கள் மகிழ்ச்சியாக உங்களுடைய கிராமங்களில் வாழ வேண்டும். நாங்கள் வெளிநாடுகளிலே தங்கி நிற்பதை குறைக்க வேண்டும். நாங்கள் எங்களை மாவட்டத்துக்கு தேவையானவற்றை நாங்கள் இங்கே உற்பத்தி செய்ய வேண்டும். இதுதான் உற்பத்தி கிராமத்தினுடைய நோக்கம். அதேபோல எதிர்காலத்தில் நாங்கள் எல்லோருமே இங்கே உழைத்து வாழக்கூடிய இங்கே இருக்கிறவர்கள் 20-30 பேருக்கு அல்லது 3-4 பேருக்கு தொழில் வழங்குநர்களாக மாற வேண்டும். நாங்கள் இதோட கைநட்டி சம்பளம் வாங்காமல் நாங்களாக எங்களை காலில் நின்று உழைத்து வாழக்கூடிய மக்களாக வேண்டும். எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் வடமாகாணத்தை விவசாய மற்றும் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெறச் செய்வதற்கு பசுமையான வடமாகாண வளர்ச்சியின் பாதை எனும் துணைப்பொருளில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்தார். நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இது தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அக்ரிகல்ச்சர், மற்றது என்வாரன்மெண்ட், மற்றது வாட்டர், இது மூன்றே ஒன்றா கொண்டாந்து 2 வருஷத்தால் எப்படி இந்த ப்ராவின்ஸ் எக்ஸஸ் வாட்டர், மற்றது ஃபுட் ப்ரொடக்ஷன் எக்ஸஸ் அப்படி பார்க்குறதுக்கு தான் இந்த பிளானை நான் செஞ்சோம். ஸோ க்ளீன் ப்ராவின்ஸ், ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் அ க்ளீன் ப்ராவின்ஸ். ஸோ திஸ் வாஸ் த ஹோலிஸ்டிக் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர், என்வாரன்மெண்ட், அக்ரிகல்ச்சர். அதுதான் இந்தியா. இது இன்னும் ஒரு 10 நாளால் கவர்னருக்கு அட்வைஸ் கிடைக்கும் இன்றைக்கு வந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும். அதுக்கு பிறகு நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகும் வருஷம் இந்த மெசேஜை நாங்கள் மினிஸ்ட்ரிஸுக்கு கொடுப்போம், ப்ராவின்சஸுக்கும் கொடுப்போம். நாங்கள் அக்ரிகல்ச்சர் செஞ்சால் இதில் ஒரு செக்மெண்ட் போகும் புவர் பீப்புளுக்கு, ஏழை சனங்களுக்கு, அவங்களுக்கு உயர்த்தி எடுக்கிறது. நியூட்ரிஷன் அப்படின்ற முட்டை, பால், அதை எப்படி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களோட கெப்பாசிட்டி எடுத்து நாங்கள் மற்ற ப்ராவின்ஸுக்கு எப்படி விற்கிறது, இன்வெஸ்டர்ஸ் வரேன்டா அவங்களுக்கு எந்த பக்கத்துக்கு போகலாம். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்கத்தை சேர்ந்த வடமாகாண தாதியர்கள் வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். 5000 ரூபாய் இடர் கொடுப்பனவு, கர்ப்பிணி தாதியர்களுக்கு விசேட விடுமுறை, கோவிட் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போதிய வழங்கல் வழங்குதல் ஆகிய விடயங்களை அவர்கள் முன்வைத்தனர். சுண்டிக்குளத்தில் சட்டவிரோத இறால் கூடுகளை அகற்றுவதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை எடுத்துள்ளார். இன்று நேரில் சென்று அவ்விடத்தை பார்வையிட்ட அவர் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். பருவமடையாத இறால்கள் இங்கு பிடிக்கப்படுவதோடு மீன் குஞ்சுகளும் அழிவடைவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இங்கு உறுதியளித்தார். இன்றைய தினம் கிளிநொச்சி கண்டாவளை கண்ணகி நகர் மக்களை நேரில் சந்தித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அம்மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்ததோடு 17 பேருக்கு சமுர்த்தி ஊடாக வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளும் நோக்கில் ஒருவருக்கு தலா 20,000 ரூபாய் பணத்தொகையினையும் வழங்கி வைத்தார். மட்டக்களப்பு கல்குடா வலய கல்வி அலுவலகத்துக்குட்பட்ட வாகரை பகுதியைச் சேர்ந்த வறிய குடும்ப பாடசாலை மாணவர்களுக்கு ராணுவத்தின் 233வது படை பிரிவினரால் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கட்டளை தளபதி கர்னல் வசந்த ஹேவகே தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு தேவையான உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன செயற்பாட்டாளர் ரிஸ்லி முஸ்தபாவின் தலைமையில் இடம்பெற்றது. உபகரணங்கள் வைத்திய அத்தியட்சகர் அசாத் எம் ஹனீஃபாவிடம் கையளிக்கப்பட்டது. திருகோணமலை கந்தளாய் பகுதியில் சுமார் 14 அடி நீளமான மலை பாம்பு ஒன்றினை பிரதேச மக்கள் இன்று மடக்கி பிடித்தனர். கடந்த 2 நாட்களாக இப்பகுதியில் மலைப்பாம்பின் நடமாட்டம் இருந்ததை கண்ட மக்கள் இன்று அதனை பிடித்து வனஜீவராசிகள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இப்பாம்பினை யாழ் வனப்பகுதியில் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்வியற் நிறுவனத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஸ்ரீ தயாளன் பிருந்தரன் இந்தியாவில் கலாநிதி பட்டமளித்து கௌரவிக்கப்பட்டார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 28வது பட்டமளிப்பு விழாவின் போதே அவருக்கு குறித்த கௌரவம் அளிக்கப்பட்டது.
மட்டக்களப்பு மாநகர சபையின் அமர்வு அதன் முதல்வர் டி சரவணபவன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. கடந்த சில மாதங்களாக ஸ்திரமற்ற நிலை காணப்படுவதனால் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் மாநகர சபையின் நிரந்தர ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை உள்ளதால் மாகாண சபை அதற்கான நிதிகளை வழங்க வேண்டும் என்றும் முதல்வர் இங்கு சுட்டிக்காட்டினார். அடுத்து வர்த்தக செய்திகள். இலங்கை வங்கியின் தலைமன்னார் கிளை கடந்த செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண உதவி பொது முகாமையாளர் வி சிவானந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், தலைமன்னார் கடற்படை தளபதி JMV ஜெயக்கொடி, தலைமன்னார் போலீஸ் உதவி பொறுப்பதிகாரி, இலங்கை வங்கியின் பிரதேச முகாமையாளர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதிய கட்டடத்தில் தலைமன்னார் கிளை திறந்து வைக்கப்படுவதை முன்னிட்டு அங்கு வருகை தந்த வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.